ஆடி மாதம் வந்தாலே சூப்பரான ஒரு திருவிழா எல்லா ஊர்களிலும் நடக்கும். அதுவும் அந்த கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் களை கட்டியிருக்கும். அதாவது வண்ண வண்ண தோரணங்கள் இது போல் லைட் அதெல்லாம் வந்து பொருத்தி ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து எங்கள் ஊரில் இது போல் வண்ண வண்ண விளக்குகள்லாம் பொருத்தி ரொம்ப செலப்ரேஷன் வந்து இந்த வருஷம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடியும் இப்போ செஞ்சுருக்காங்க. போன வருடம் எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்கலை. இந்த வருடம் திருவிழா வந்து நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து வீதியில் வந்து சாமி ஊர்வலம் வரும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமியும். எங்கள் ஊர் சிவன் கோவிலேருந்து அமிர்த கடேஸ்வரரும் அபிராமி தாயார் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் முருகனுடைய திருவுருவங்களும் வச்சு ஊர்வலம் வந்தது. ரொம்பவும் அழகாக இருந்தது. நாங்கள் சாமிக்காக புடவையும் சிவனுக்காக துணியும் வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்து சாமிக்கு போட்டு சந்தோஷப்பட்டோம். அதுக்கு பிறகு இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியலும் கத்திரிக்காய் காரக்குழம்பு சாதம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மெனு. இது முடித்து சாமிக்கெலாம் கொஞ்சம் பூ போட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து ஈவினிங் மறுபடியும் அம்மன் வந்து வீதி உலா வரும். நான் அதுக்காக கொழுக்கட்டை வந்து செய்யலான் இருக்கேன். எங்கள் வீட்டு எதிர் வீட்டோட நாய் இது பேர் வந்து மேடி. இப்போ தான் நிறைய குட்டிகள்லாம் போட்டிருக்கு. எங்கள் வீட்டுக்கு அப்பப்போ வந்து விசிட் பண்ணிவிட்டு போவார். என்னோடய சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் வேலை செஞ்சப்போ நிறைய ஊர்களுக்கு பயணம் செஞ்சுருக்கோம். அதில் வந்து அந்தியூர் அப்படிங்கிற ஊரில் பத்ரகாளியம்மன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழா, தேரோட்டம் இது போல் விஷயங்கள், அதுவும் நிறைய கடைகள்லாம் வந்து போட்டிருப்பாங்க. என்னோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட்டுக்குன்னு போனாலே நிறைய வந்து அந்த கம்மல், கிளிப்பு, வளையல், மணி இது போல் நிறைய வந்து வாங்கி தருவாங்க. அந்த நினைவுகள்லாம் இது போல் திருவிழாக்கள் நடக்கும்போது கண்டிப்பாக வரும். இது போல் கோலங்களும் அழகாக வீட்டுங்களில் வந்து அலங்கரிக்கும். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூழ் படைச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க.